Very good morning friends. நான் உங்கள் அரைஸ் ராபி from Masterminds. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் how to enhance memory skills. ஆமாங்க, ஒரு 5 டிப்ஸ் உங்களுடைய ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஞாபக சக்தியை கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அது என்னங்க முதல் டிப்ஸு, குழந்தை தூங்கி எந்திரிக்கிறது. ஆமாங்க, ஆழ்ந்த தூக்கம், அதாவது சவுண்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது இந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு வந்து போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை போடுவாங்க. அதாவது நல்ல தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போருக்கே போவாங்களாம். ஸோ ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா தூங்குறது மூலமாக நம்ம மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அதாவது மூளைலாம் எப்பயுமே செயல்பட்டுட்டு தான் இருக்கும், 24/7 தான். ஆனால் நம்ம உடம்பு இருக்குல்ல, உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சமாவது வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தாகணும், குறிப்பாக கண்ணுக்கு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எல்லாருமே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்துட்ருப்போம், இல்லை தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய அந்த தூக்கம் இன்மை அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்க செய்யும். ஸோ இது மூலமாக உங்களுடைய ஞாபக சக்தி டிராஸ்டிக்காக குறையும். ஸோ தூக்கம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணுங்க. அப்படி தூங்கினா அவன் உடம்புக்கு நல்லது. அதே சமயத்தில் உங்களுடைய ஞாபக சக்தியை நல்லா அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். ரெண்டாவது, ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி என்னதான் ஜங்க் ஃபுட்ஸில் இருக்குது? ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. இதன் மூலமாக என்ன ஆகும்னா அவங்களுடைய மெமரி ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸை வந்து நோ அப்படின்னு தள்ளி வச்சுருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதாம் பிஸ்தா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கூட கொஞ்சோண்டு தேன், இது 3 சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு மண்டலமானது ஒரு நல்ல ஒரு எலிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணுவங்களாம். ஸோ ஏன்னா இந்த நியூரான்ஸ், அதாவது நர்வஸ் சிஸ்டம், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நர்வ்ஸ்ன்றது இருக்குது. ஸோ பர்டிகுலராக பிரெயினில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார நிறைய கம்யூனிகேஷன்ஸில் இந்த நியூரான்ஸ்குள்ளார இருக்குங்களாம். ஸோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இது மூலமாக நம்மளுடைய மெமரி ஸ்கில்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் திங், ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி, அதாவது படபடப்பு, ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு எங்கே போய் இட்டுட்டு போய் விடும் அப்படின்னா ஞாபகமின்மை கொஞ்சம் அதிகரிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டியை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா நிறைய அதுக்காக வந்து நாம் பின்பற்றலாம். ஆனால் என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு மெடிடேஷன், அதே சமயத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், எந்த ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கும் மெமரிக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மெமரி ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க, ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த க்ரீன் டீ கண்டிப்பாக அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி ஸ்கில்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டீ காஃபி பழக்கத்தை விடவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க க்ரீன் டீ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் அவங்களுடைய மெமரி ஸ்கில்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்து, இந்த பம்கின் சீட்ஸ். இந்த பம்கின் சீட்ஸ்ன உடனே அது பம்கின் சீட்ஸு, ஆஷ் கார்டு அப்படின்னு போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இந்த பம்கின் சீட்ஸ் ஏன் வந்து சொல்கிறேன்னா, அந்த சீட்ஸோட இது வந்து என்னென்னா பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். நம்ம எது கம்மியாக கிடைக்குதோ, அதாவது வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கே. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை நீங்கள் ஏதாவது ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாட்டோட லஞ்சோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் as well as நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் ரொம்ப
சீராக செல்லும். அதே சமயத்தில் உங்களுடைய மெமரி ஸ்கில்ஸு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கண்டிப்பாக பம்ப் சீட்ஸை ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய மெமரி ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து வாட்டர் த எலிக்சர். எலிக்சர் அப்படின்னோன்னா அமிர்தம். அதாவது என்ன, தண்ணீர் அமிர்தமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக. ஏன்னா நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா 70% மேலே வாட்டர் இருக்குது. எல்லா ஆர்கான்லேயும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஐஸில் பார்த்தீங்கன்னா 95%, ஹார்ட்டில் பார்த்தா 75%, மசில்ஸில் பார்த்தா 75%, பிளட்டில் 94%, லங்ஸில் 85%, கிட்னிஸில் 83%, அண்ட் பிரெயினில் வந்து 83%. ஒரு ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆணுக்கு வந்து 65%, பெண்ணுக்கு 60%. இதுக்கு மேலே இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய எலும்பில் கூட 15% வந்து வாட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா வாட்டர்னால என்ன அப்படின்னா, வாட்டர் கண்டென்ட் உங்களது பாடியில் டிக்ரீஸாக இருந்ததுன்னா, அதாவது கம்மியாக அதோடைய கண்டென்ட் அளவை விட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுடைய ஞாபக சக்தியை பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக தண்ணீர் குடிக்கிறத கம்மி பண்ணாதீங்க, தண்ணீர் நிறையாவே குடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் உடலை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் தெரப்பி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி இந்த வாட்டர் தெரப்பி இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ். ஒன்றும் இல்லைங்க, முன்னாடியே சொன்னோம். அதாவது வெள்ளை பூசணிக்காய் ஆஷ்காட் ஜூஸ் குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாட்டர் கண்டென்ட் உடம்புக்கு தேவையான அதுக்கு மேலேயே வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஆஷ்காட் ஜூஸில் இருக்குங்க. ஸோ இந்த வாட்டர் சாதாரண தண்ணீர் வந்து குடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ப்ரஷ் பண்ண பின்னாடி ஏதாவது ஒரு ஜஸ்ட் 1 glass ஆஃப் வாட்டர் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 glass, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 liter, தென் 1 liter, இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா டைஜஷன் இஷ்யூஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்காது. எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா 1 glass ஆஃப் வாட்டர் குடிங்க. ஸோ அது மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு சைக்காலஜிஸ்டே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் தண்ணீர் எப்படி குடிக்கணும் அப்படின்னா உட்காந்து தான் குடிக்கணும். ஏன்னா உட்காந்து குடிக்கும் போது தான் அது டைரெக்டாக உங்களுடைய லிவர் போகும். ஸோ இது மூலமாக ஒன்று சொல்கிறேன், எப்பயுமே ஸ்டைலாக குடிக்கிறேன்ற ஒரு மெதப்பில் நின்றுக்கிட்டு அப்படியே குடிக்கிறது, கோக்கு, பெப்சி இந்த மாதிரிலாம் வந்து தண்ணீரை குடிக்காமல் அதுவே தண்ணீரை குடிக்கிறது உங்கள் உடம்புக்கு அது நல்லதல்ல. 3வது விஷயம், சாப்பிட்ட பிறகு ஒரு 40 நிமிஷம் கழித்து சுட தண்ணி குடிங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். ஏன் அப்படின்னா ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு காரணம் ஃபேட்டு தான். ஸோ ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னா இது ஒரே ஒரு டிப்ஸ் தான். ஸோ லாஸ்ட் டிப்ஸ் அண்ட் த பெஸ்ட் டிப்ஸ் ஒன்று என்னென்னா வாட்டர் தெரப்பி. வாட்டர் கண்டென்ட் உங்கள் உடம்புல கம்மியாச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். டாப் இட் ஆல், மெமரி லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய மெமரியை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதே சமயத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லைக் டு தேங்க் யூ and at the same time for your immense support and constant motivation, because we have started just like a hobby, but now you have promoted us. Thank you very much, my dear friends.